What's up people? இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் ட்ரிபிள் பேங்க். அப்படியே ஒரு விசில போடுங்க பாஸ். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 30, 2026. இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது தமிழ்நாட்டு பெண் அரசு ஊழியர்களுக்கான ஒரு மரண மாஸ் வெற்றி செய்தி. 3வது குழந்தையா இருந்தா என்ன, அம்மாவோட வலியும் குழந்தையோட தேவையும் ஒண்ணுதான்னு சொல்லி அரசாணைக்கே அதிரடி செக் வச்சிருக்காங்க நீதிபதிகள். இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். நோ டெட் ஏர், ஜஸ்ட் பியூர் ஜஸ்டிஸ். த வில்லப்புரம் கேஸ். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல இருக்கிற மோட்டார் வாகன இழப்பீடு தீர்ப்பாயத்துல வேலை பார்க்கிற சாய் நிஷா தன்னோட 3வது பிரசவத்துக்காக ஓராண்டு மகப்பேறு விடுப்பு கேட்டிருக்காங்க. ஆனா மாவட்ட நீதிபதி நோ சொல்லிட்டாரு. ஜியோ vs ஜஸ்டிஸ். 3வது பிரசவத்துக்கு 12 வாரம் 3 மாசம்தான் லீவுன்னு இருக்கிற தமிழ்நாடு அரசோட பழைய அரசாணைய சுட்டிக்காட்டி லீவு தர மறுத்துட்டாங்க. ஏப்ரல் மாசத்துக்குள்ள வேலைக்கு வரணும்னு ஆர்டர் போட்டதுதான் இப்போ பெரிய பஞ்சாயத்து. ஹைகோர்ட் இன்டர்வென்ஷன். இந்த விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு அந்த அரசாணையை தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. பெயின் இஸ் ஈக்குவல். முதல் பிரசவமும் 3வது பிரசவமும் ஒரு தாய் அனுபவிக்கிற வலியும் வேதனையும் ஒண்ணுதான். இதுல எப்படி குழந்தைய வச்சு பாரபட்சம் காட்ட முடியும்னு நீதிபதிகள் கேட்ட கேள்வி சும்மா நச்சின்னு இருக்கு பாஸ். சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ட். 3வது பிரசவத்துக்கும் முழு மகப்பேறு விடுப்பு வழங்கணும்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் பலமுறை சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அரசாணையை ஏத்துக்க முடியாதுன்னு கோர்ட் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு. ஆர்டர் வித்தின் a week. சாய் நிஷாவுக்கு ஓராண்டு விடுப்பு வழங்கி இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள விழுப்புரம் மாவட்ட நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கணும்னு ஹைகோர்ட் டெட்லைன் வச்சிருக்காங்க. அரசாணை மாவட்ட நீதித்துறையை கட்டாயப்படுத்த முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஹோப் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி 2 குழந்தைக்கு மட்டும்தான் ஊதியத்துடன் கூடிய ஓராண்டு லீவ் கிடைக்குது. ஆனா இந்த தீர்ப்பு 3வது குழந்தை பெத்துக்க போற பல பெண் அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு. இந்த தீர்ப்பை பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். அரசாங்கம் போடுற சட்டத்தை விட ஒரு தாயோட வலியும் மனிதாபிமானமும் தான் மேலானது. கோர்ட் கொடுத்த இந்த அதிரடி தீர்ப்பு பெண் ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். 3வது குழந்தைக்கும் ஓராண்டு மகப்பேறு விடுப்பு கொடுக்கணும்னு கோர்ட் சொன்னது சரியா? உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல உங்க மைண்ட் வாய்ஸை சொல்லுங்க. For more fire updates, stay tuned to Brandy செய்திகள். This is Ragini signing off with extreme energy. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. பெண் ஊழியர்களின் வெற்றிக்காக ஒரு விசில போடுங்க பாஸ்.